ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம திருவண்ணாமலை மாவட்டம் பாப்பம்பாடி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்து வந்திருக்கோம். இது வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மதர் ஸ்லாப் போட்டிருக்காங்க. இந்த மதர் ஸ்லாப் மேல நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ண போறோம். கான்கிரீட் போட்ட அன்னைக்கே வந்து கிராக் டெவலப் ஆயிட்டு அது வழியா தண்ணி லீக்கேஜ் ஆயிருக்கு. அதனால வெதரிங் கோர்ஸ் போறதுக்கு பிஃபோராகவே நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்றது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கிளைண்ட் நமக்கு கால் பண்ணி இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி தர சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத் மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய வேஸ்டான கலவையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் வாட்டர் ஜெட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டிங் மிஷின் வச்சு கிராக்ஸ் ஏதாவது டெவலப் ஆயிருக்குன்னா அந்த கிராக்ஸ் வந்து கட் பண்ணிட்டு கோபாலிமர் மாடிஃபை சிமெண்ட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். கான்கிரீட் சர்ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கான்கிரீட்ல இருக்கிற கிராக்ஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதை நம்ம கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணுறோம். கிராக் ஃபில்லிங் அண்ட் ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அக்ரிலிக் பாலிமர் எலாஸ்டமேட்டிக் கோட்டிங் அப்ளை பண்ண போகிறோம். 2 கோட்டு. ஒரு பார்ட் அதாவது 1 kg வந்து லிக்விட், 1 kg வந்து சிமெண்ட் அண்ட் லாஸ்ட் 1.5 kg வந்து ஜெல்ச் எடுத்துட்ட மணல். இந்த 3 மெட்டீரியலும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சர் மிஷின் வச்சு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோட்டு நம்ம மதர் கான்கிரீட்ல அப்ளை பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் நேம் பாலிமர் அக்ரிலிக் எலாஸ்டமேட்டிக் மெம்பரின். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வெதரிங் கோர்ஸ் போகிறதுக்கு பிஃபோராக வந்து மதர் கான்கிரீட் அதாவது வந்து மோல்டு போட்டுருக்கீங்க அந்த கான்கிரீட்ல அப்ளை பண்ணோம். 2 கோட் அப்ளை பண்ணோம். பிஃபோராக வந்து ஒரு கோட் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 15 to 18 mm நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணணும். எதுக்காக அந்த பிளாஸ்டிங் பண்ணுறோன்னா நீங்கள் மேலே வெதரிங் கோர்ஸ் போடும்போது சிப்ஸ் கான்கிரீட் போட்டு காம்பாக்ஷன் பண்ணீங்க. அப்போ அந்த கோட்டிங் மேல பஞ்ச் எதுவும் வராம டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக பிளாஸ்டரிங் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் கோட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சரில் லீக்கேஜ் வராமல் இருக்கும். அந்த வகையில் புதுசாக கட்டிட்டு இருக்கிற வீட்டுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண சொன்னதுக்காக மிஸ்டர் பார்த்திபன் சார் அவருக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. இது போல் உங்களுக்கும் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.